ஸோ போன வீடியோவில் பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வெட் லேப் ஒர்க் அண்ட் ட்ரை லேப் ஒர்க்குன்னு ரெண்டு தான் பிரிக்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரை லேப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே போட்டு பார்த்துட்டு ஒரு ஒரு 3 பிளான்ட் இருக்குது. அந்த 3 பிளான்ட்டோட ஆக்டிவிட்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. மாலிகுலர் மாடலிங் டாக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் வச்சு அந்த பிளான்ட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்றது நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர்லேயே பண்ணிட்டு அது வந்து இப்போ பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறமேல் நம்ம வந்து வெட் லேப் போயிட்டு நம்ம மீடியாஸ் வச்சு நம்ம வந்து அதை இன்குபேட் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணலாம். அப்படி இல்லை நெகட்டிவாக ரிசல்ட் இருக்குன்னா நம்ம ட்ரை லேபோடையே ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஏன்ஷியன் பயோடெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏன்னா பயோடெக்னாலஜி வந்து ஒரு மாடர்ன் இன்வென்ஷன் கிடையாது. இப்போ புதுசாக வந்தது கிடையாது. அன்னைக்கு வந்து அந்த பிரெட் எப்படி பண்ணாங்க, சீஸு, பியர், வைனு. ஸோ வைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ்லேருந்து எடுத்து அது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அதே மாதிரி சீஸும் உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுவாங்கன்ட்டு. பிரெட் இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் ரொம்ப முன்னாடியிலேருந்து இந்த இது இருக்குது. ஸோ இப்போ மாடர்ன் பயோடெக்னாலஜி இதோட அட்வான்ஸ்மெண்ட் தான். அடுத்தது வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிஎன்ஏ வந்து ஸ்டடி பண்ணி ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் வந்து டிஎன்ஏவோட ரோல் என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமேலு அடுத்த வர டிஎன்ஏ ரிலேட்டட் டிசீஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் வந்து இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜியில் நம்ம பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட் ஒவ்வொரு ரிசர்ச்சுமே இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தட் பர்டிகுலர் மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் பயோடெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கலாம், அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது பயோடெக்னாலஜியில். ஸோ ஒவ்வொன்றுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பயோடெக்னாலஜியோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும், அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேட் ரெட், ஒயிட், க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு. ஸோ டிபெண்டிங் இப்போ ரெட்னா வந்து மெடிசனு, ஒயிட்னா இண்டஸ்ட்ரி, அண்ட் க்ரீன்னா பயாலஜி, அண்ட் தென் அதாவது பயாலஜின்றது என்விரான்மெண்டல் ரிலேட்டட் இது. அதுக்கப்புறம் ப்ளூ வந்து மெரைன் இது பண்ணும். அப்புறம் ஆரஞ்சு வந்து ஈஸ்ட், இந்த பிரெட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சீஸ், அதெல்லாம் வந்து ஆரஞ்சில் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ கீ பயோடெக் செக்மெண்ட்ஸ் இன் இந்தியா, இது டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து பயோடெக்னாலஜியோட இன்வென்ஷன்ஸ் அண்ட் ஸோ அதோட பர்டிகுலர் யூஸ் வந்து இருக்குது. ஸோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ், சிந்தட்டிக் பயோடெக்னாலஜி. ஸோ இது சிந்தட்டிக் பயோடெக்னாலஜின்றது பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் பார்ட்ஸ், டிவைசஸ், அதோட சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறது வந்து சிந்தட்டிக் பயாலஜியில் பார்ப்போம். அண்ட் தென் அதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் வரப்போ ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, அண்ட் தென் என்விரான்மெண்ட். ஸோ ஹெல்த் கேர், ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ தெரப்பீஸ், வேக்சின்ஸ் அண்ட் டயக்னஸ்டிக் டூல்ஸ். ஸோ இது அதாவது நியூ தெரப்பி இப்போ இருக்கிற கரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் டெக்னாலஜி. ஸோ வேக்சினில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஆல் த நியூ இன்வென்ஷன்ஸ் இன் வேக்சின்ஸ், வாட் டைப் ஆஃப், ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்தது இல்லையா. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் டெவலப்மெண்ட்டு, நீட் ஆஃப் வேக்சின்ஸை வச்சு, நீட் ஆஃப் பர்டிகுலர் டிசீஸை வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ணுறது. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயும் சரி, அண்ட் தென் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, அண்ட் தென் என்விரான்மெண்ட்டில் மெயினான இது வந்து பொல்யூஷன் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, வேஸ்ட்டை வந்து எப்படி வந்து ரெமடியேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டில் வரும். அண்ட் தென் ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் அபவுட் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ வாட் இஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ ஒரு 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 இதை வந்து நம்ம வந்து சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பயோடெக்னாலஜியை பற்றியே நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு இருக்கிற ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸை வச்சு சொல்கிறப்ப இட் வில் பி வெரி ஈஸி டு த ஆடியன்ஸ் டு பி கனெக்டட். ஆடியன்ஸையும் நம்மளே கனெக்ட் பண்ண வச்சுக்கிறது. ஆடியன்ஸ் வந்து நம்ம சொல்கிற இப்போ பயோடெக்னாலஜினா அதை வந்து கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸோ அப்ளிகேஷன்ஸோ வச்சு சொல்கிறப்ப அது வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களும் வந்து ரிலேட் பண்ணி அதோட ரிலவன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு வரப்போ, ஏன்னா எப்போதுமே தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல் பயாலஜி படிக்கிறோம்னா செல் பயாலஜியோட ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ செல் பயாலஜியில் என்னென்னலாம் பண்ண போகிறோன்றது தியரிட்டிக்கலாக சொன்னாலுமே அதை ப்ராக்டிக்கலாக அவங்க பண்ணி பார்க்குறப்ப தே கெட் ஈவன் மோர் knowledge about that particular topic. So hands-on experiments and then interactive activities helps reinforce theoretical knowledge and maintain student interest. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ்னால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே இன்னும் வந்து ஜாஸ்தி ஆகுது. அண்ட் தென் ஸோ இன்கார்பரேட் மல்டிமீடியா ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியாவோட ரிசோர்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், இல்லை வந்து எனி அனிமேஷன்ஸாக இருக்கலாம், அண்ட் சிமுலேஷன்ஸ் டைப்பாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாப்பிக்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இருக்கலாம், ஒரு 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 ஏதோ ஒரு ஃபிசிக்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு டாபிக் டஃப்பாக இருக்கலாம். அந்த பர்டிகுலர் எனி சப்ஜெக்ட்ஸ் இதுன்னு கிடையாது, ஒரு ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை மேத்தமெட்டிக்கல் இதுவாக இருக்கலாம். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக அனிமேட்டடாக நம்ம காமிக்கிறப்ப இட் இஸ் ஈவன் மோர் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அது வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் கொலாபரேட்டிவ் லேர்னிங் வந்து குரூப் ஒர்க் அண்ட் peer discussions encourage collaborative learning and critical thinking. ஸோ அந்த குரூப் லேர்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குள்ளார பேசிக்கிறது, அந்த கொலாபரேஷன்ஸ் வந்து பண்ணுறப்ப அது ஒரு டீம் ஒர்க்காக டீம் பில்டாக வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் ஃபார் தேர் ஃப்யூச்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் கீ கான்செப்ட்ஸ் கிராஜுவலி. ஸோ ஒரு கான்செப்ட் வந்து ஒரு புது கான்செப்ட், ஒரு காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேல ப்ராக்ரஸ் போனோம்னா அது ஈவன் மோர் தே வில் பி இன்ட்ரெஸ்ட் ஃபார் தெம். அந்த இன்ட்ரெஸ்ட்டையுமே டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து போகிறப்ப அந்த காம்ப்ளெக்ஸிட்டி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்ட் வித் அ ஃபவுண்டேஷன் கான்செப்ட் அண்ட் progressively introduce more complex topics. And then assess understanding regularly. So frequent assessments help got students understanding and identify areas needing further clarification. So assess understanding regularly. ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட் அசஸ்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு இது செமஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வெண்ட்டாக அசஸ்மெண்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தோம்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் சரி, எங்கே வந்து அவங்களோட நீட் எங்கே அவங்கள இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றது அவங்க பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெகுலர்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்னொரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாமல், ஸோ இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் கேட்குறது, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாடல் மாதிரி அவங்கள பண்ண சொல்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு அசைன்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டாப்பிக்லேயோ சரி, இதில் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயோ சரி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இன்னும் கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து ஸோ நம்ம வெறும் கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் வந்து வெறும் போர்ட் டீச்சிங் வச்சுட்டு வெறும் இந்த ஒரு டாபிக் இருக்குது, அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை மட்டும் நடத்திட்டு போகாமல் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து ஒரு கஷ்டமான டாப்பிக்காக இருந்தால் இந்த மிக்சர் ஆஃப் லெக்சர்ஸ் லைக் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை மல்டிமீடியா ரிசோர்ஸஸாக இருக்கலாம். அந்த மல்டிமீடியா ரிசோர்ஸஸ்னு வெறும் யூடியூப் மட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் NPTEL வந்துருச்சு, இந்த IITயோட ஸ்பான்சர் ஸ்வயம் அவங்களோட இது வந்து வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஒரு அசைன்மெண்ட்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ பிளெண்டட் லேர்னிங் மாதிரி பண்ணலாம், அண்ட் ஃப்ளிப்ட் லேர்னிங் மாதிரி பண்ணலாம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் teaching methodologies வந்துருச்சு. ஸோ தி innovative teaching methodologies which can convey the students with the basic concepts of different topics. ஸோ அதனால் அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் நம்ம போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருக்கும். ஏன்னா எப்போதுமே வந்து போர்ட் டீச்சிங்கோ இல்லை வந்து ப்ராஜெக்ட் போட்டு டீச் பண்ணுறதோ மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இன்னோவேட்டிவாக பண்ணுறப்ப they will be very easy in understanding, and then they will be having some curiosity to learn more about the particular field. ஸோ டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜியில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரோமோ,
எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவங்கள படிக்கிறதுக்கு நம்ம கொண்டு வரோமோ அது வந்து அடுத்த லெவலுக்கு பசங்களையுமே வந்து